அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் OnePlus 8 ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு செட்டிங்ஸை சூஸ் பண்ணிக்கிறோம். அதில் பாருங்கள், டிஸ்பிளேயில் என்னென்ன இருக்குங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அடாப்டிவ் பிரைட்னஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது செலக்ட் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக பிரைட்னஸ் சேஞ்ச் ஆயிரும். அதுக்கப்புறம் மேனுவலாக சேஞ்ச் பண்ணுறது இருக்குது. அப்புறம் ஆஃப்டர் 30 சைன்ஸ் ஆஃப் இன்ஆக்டிவிட்டி இது மாதிரி இருக்குது. இதில் நம்ம எது வேணுமோ 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் எது வேணுமோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தோன்னா அட்வான்ஸ்டில் பார்த்தோன்னா ஸ்க்ரீன் கொலாபரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் விவிட், நேச்சுரல், அட்வான்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் எது வேணுமோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ரெஃப்ரெஷ் ரேட்டையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். 90 ஹெர்ட்ஸ் 60 ஹெர்ட்ஸ் எது வேணுமோ அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் கேமரா டிஸ்பிளே ஏரியா எப்படிங்கிறத நம்ம அதில் பார்க்கலாம். அது மாதிரி ஹைட் த ஃப்ரண்ட் கேமரா கொடுத்தோன்னா ஃப்ரண்ட் கேமரா ஹைட் ஆயிரும். அதுக்கப்புறம் ஷோ த ஃப்ரண்ட் கேமரானா ஃப்ரண்ட் கேமரா ஷோ ஆகும். இது மாதிரி ஆப்ஷனும் இந்த இதில் இந்த அட்வான்ஸில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆப்ஸ் டு டிஸ்பிளே இன் ஃபுல் ஸ்க்ரீன், அதாவது எந்தெந்த ஆப்லாம் ஃபுல் ஸ்க்ரீனில் வேணும் அப்படிங்கிறத கூட நீங்கள் இந்த இதில் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தோன்னா பாருங்கள், நைட் மோடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த நைட் மோடை நம்ம எனேபிள் பண்ணி வச்சோன்னா நம்ம கண்ணுக்கு ரொம்ப நல்லது. நைட்டு நம்ம யூஸ் பண்ணுறப்ப இந்த நைட் மோடை எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். அதுமாதிரி ஆட்டோமேட்டிக்கலி எனேபிள் ஃப்ரம் சன்செட் டு சன்ரைஸ்ன்னு இருக்குது. அதை சூஸ் பண்ணுறப்ப நமக்கு கரெக்டாக நைட் வர்றப்ப ஆட்டோமேட்டிக்காக அந்த மோட் எனேபிள் ஆயிரும் போல். அதுக்கப்புறம் கலர் டெம்பரேச்சரையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், பிரைட்னஸையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி இந்த நைட் மோடில் இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அடுத்து ரீடிங் மோட், இப்போ நம்ம ஏதாவது ஒரு புக்ஸ் ரீட் பண்ணுறோம் அது மாதிரினா இந்த ரீடிங் மோடை நம்ம எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ நம்ம படிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அந்த ரீடிங் மோட் எந்தெந்த ஆப்புக்கெல்லாம் வேணும் அப்படிங்கிறத கூட நீங்கள் இந்த இதில் ஆட் ஆப்ஸ் மூலமாக நீங்கள் சேர்த்துக்கலாம். வைப்ரேன் கலர் எஃபெக்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனை நம்ம எனேபிள் பண்ணி வைக்கிறப்ப டைனமிக்கலி ஆப்டிமைசஸ் வீடியோ அண்ட் கலர்ஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் டு மேக் இட் மோர் விவின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம வீடியோஸ் இதெல்லாம் ரொம்பவே பிரைட்னஸாக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஆம்பிஷன் டிஸ்பிளேன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் பாருங்கள், ஹாரிசான் லைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது இந்த சைட்லேருந்து வர்றது, இது வந்து என்ன கலர் வேணும், ரெட் வேணுமா இல்லை கோல்டு கலர், என்ன கலர் வேணுமோ அந்த கலரை கூட நம்ம ஆப்டிமைஸாக சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்தோன்னா ஃபாண்ட் சைஸை சேஞ்ச் பண்ணுறது இருக்குது. அதில் டிஃபால்ட்டு லார்ஜஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது மூலமாக நீங்கள் உங்கள் ஃபாண்டோட சைஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டிஸ்பிளே சைஸை கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தோன்னா ஸ்டேட்டஸ் பாரில் போனோன்னா அதில் பேட்ரி ஸ்டைலை சேஞ்ச் பண்ணுறது இருக்குது. அதாவது பேட்ரி பார், பேட்ரி சர்க்கிள் இது மாதிரி, இல்லைன்னா பேட்ரி ஹிடன் பண்ணி வைக்கிறது கூட இருக்குது. அதுக்கப்புறம் பேட்ரி பர்சன்டேஜை ஷோ பண்ணுறது கூட இதில் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி நெட்வொர்க் ஸ்பீட் என்னங்கிறத காட்டணுன்னா கூட அதில் காட்டிக்கலாம். அது மாதிரி ஷோ ஹார்ஸ் மினிட்ஸ் அந்த டைமை கூட அந்த மாற்றி வச்சுக்கலாம். அது மாதிரி ஐகான் மேனேஜருங்கிற ஒரு ஆப்ஷன் கூட இருக்குது. அதில் என்னென்ன ஐகான் வேணும் அந்த இடத்துல அப்படிங்கிறத கூட நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்தோன்னா ஆட்டோ ரொட்டேட் ஸ்க்ரீன் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் சேவர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ட்ரீம் செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்குது. இதில் நம்ம என்னென்ன வேணும், ஸ்க்ரீன் சேவருக்குள்ள டைம் எல்லாமே நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். டிஸ்பிளேக்கு அடுத்து கஸ்டமைசேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனில் பார்த்தோன்னா கிளாக் ஸ்டைலை கிளிக் பண்ணிக்கிறோம். சூஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் இந்த கிளாக் ஸ்டைல் எப்படி இருக்கணும், மினிமலிசம், அன்லாக், டிஃபால்ட் இது மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இதில் எந்த டிஸ்பிளே உங்களுக்கு பிடிக்கும், எந்த கிளாக் ஸ்டைல் உங்களுக்கு பிடிக்குமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஃபிங்கர் பிரிண்ட் அனிமேஷனை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள் நிறைய அனிமேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு பிடிச்சது ஏதாவது இருக்குல்ல, அதை நீங்கள் சூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஹாரிசான் லைட்டும் நம்ம ஏற்கனவே அங்கே சேஞ்ச் பண்ணுறது பார்த்தோம். அதுக்கப்புறம் பட்டன், அந்த பட்டன் கலர் அந்த பாருங்கள் அமலட் வைட் காமெட்டுன்னு இருக்குல்ல, அந்த இடத்துல அந்த கலர்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள், அது சேஞ்ச் ஆகுது பாருங்கள். க்ரீன் கலர், ப்ளூ கலர், இதில் உங்களுக்கு எது ஃபேவரட்டான கலரோ அந்த கலரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஒரு புது ஆப்ஷன்ஸ் கூட சொல்லலாம். இதெல்லாம் நார்மலான ஃபோன்ஸில் இந்த ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. டோனை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இதில் டோனை செலக்ட் பண்ணிக்கிறோம். அதில் லைட், அதுக்கப்புறம் டார்க் இது மாதிரி இருக்குது. இதில் நம்ம எந்த டோன் வேணுமோ அதை கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தோன்னா இந்த ஐகான், சிஸ்டம் ஐகான்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் இல்லை ரவுண்டாக வேணுமா, இல்லை டியர் ட்ராப், இல்லை ரவுண்ட் ரெக்டாங்கிள், ஸ்கொயர் இந்த மாதிரியெல்லாம் நம்ம ஐகானோட அந்த சைஸை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
அடுத்ததாக பார்த்தோன்னா சவுண்ட்ஸ் அண்ட் வைப்ரேஷன். இதில் ரிங் வால்யூம், மீடியா வால்யூம் அதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணுறது இருக்குது. அது மாதிரி டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. டு நாட் டிஸ்டர்ப் மோடை கூட நம்ம எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். இதில் இந்த மோடை நம்ம எனேபிள் பண்ணுறப்ப ஒரு சில கால்ஸ், இம்பார்ட்டன்ட் கால்ஸ் வரணும்னா அதை கூட நம்ம இந்த எந்தெந்த கால், எந்தெந்த கான்டாக்ட்னு சொல்லி கூட நம்ம இதில் கொடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதில் ஃபோன் ரிங்டோன் அண்ட் வைப்ரேஷன், அதுக்கப்புறம் எஸ்எம்எஸ் ரிங்டோன் அண்ட் வைப்ரேஷன், சிஸ்டம் சவுண்ட்ஸ், டயல் பை டோன்ஸ், ஸ்க்ரீன் லாக்கிங் சவுண்ட், ஸ்க்ரீன்ஷாட் சவுண்ட் இதெல்லாம் நம்ம வேணும்னா ஆன் பண்ணி வச்சுக்கலாம், இல்லைனா அதெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் இந்த டச் வைப்ரேஷனை கூட நம்ம வேணான்னா ஆஃப் பண்ணி வச்சிடலாம். அடுத்ததாக பார்த்தோன்னா ஆப்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் எந்தெந்த ஆப்ஸ்க்கெல்லாம் நம்ம இந்த நோட்டிஃபிகேஷன் வர்றது அந்த இதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சில ஆப்ஸ்க்கெலாம் எனக்கு நோட்டிஃபிகேஷனே வேண்டாம், எக்ஸாம்பிளுக்கு வாட்ஸ்அப்புக்கு எனக்கு நோட்டிஃபிகேஷன் வர வேண்டாம்னு நினச்சோன்னா இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தோன்னா செக்யூரிட்டி அண்ட் லாக் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் நம்ம போகிறப்ப ஸ்க்ரீன் லாக் கொடுத்துருக்காங்க, ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க, ஃபேஸ் அண்ட் லாக் கொடுத்துருக்காங்க, ஸ்மார்ட் லாக் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி நம்மளோட ஃபோனை செக்யூர் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பேட்டரியை பார்க்கலாம். பேட்டரி ஆப்டிமைசேஷன், பேட்டரி பர்சன்டேஜ் என்னென்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் இந்த நீங்கள் பேட்டரியை சூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். லாங்குவேஜஸ் அண்ட் இன்புட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது மூலமாக நம்ம வேறு லாங்குவேஜ் வேணும்னாலும் கூட அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஆட் லாங்குவேஜ்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நம்ம ஏதாவது ஒரு இந்த தமிழ் இதை கூட நம்ம லாங்குவேஜை ஆட் பண்ணிக்கலாம். நார்மலாக இந்த ஃபோனில் பவர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணுறப்ப நமக்கு கூகுள் அசிஸ்டன்ட் தான் ஓப்பன் ஆகும், அதாவது இந்த வாய்ஸ் அசிஸ்டன்ட். ஸோ இதை மாற்றணும்னு நினச்சோன்னா இந்த பட்டன் அண்ட் கெஸ்டர்ஸ்குள்ளே போயிட்டு அதில் ப்ரெஸ் அண்ட் ஹோல்டு பவர் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வாய்ஸ் அசிஸ்டன்ட் இல்லாமல் இந்த பவர் மெனு அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணுறப்ப இப்போ நான் லாங் ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணுறப்ப என்னென்ன ஆப்ஷன்லாம் வருது பாருங்கள். பவர் ஆஃப், ரீஸ்டார்ட், ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன் வருது. ஸோ நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணால் தான் இந்த இதில் நீங்கள் அந்த பவர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணி ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ண முடியும். பட்டன்ஸ் அண்ட் கெஸ்டர்ஸில் அடுத்ததான் பாருங்கள், நேவிகேஷன் பார் அண்ட் கெஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம சூஸ் பண்ணுறப்ப இதில் ஹைட் த பாட்டம் பார் இது மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. இந்த கெஸ்டர்ஸில் நம்ம என்னென்ன சேஞ்ச் பண்ணணுமோ அது எல்லாமே நம்ம இந்த ஆப்ஷனில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இப்போ நம்ம ஸ்டேட்டஸ் பாரை சூஸ் பண்ணுறோம். இதில் இருக்கிற ஐகான்ஸ் எல்லாம் எப்படி மாடிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹோல்ட் அண்ட் ட்ராக் டு ஆட் டைல்ஸ்ன்னு இருக்குது. இதில் நம்ம எந்த இதை ஃபேவரட்டாக அடிக்கடி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல கீழே இருந்து எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் ட்ராக் பண்ணி அங்கே வச்சுக்கலாம். இந்த ஃபோனில் பாருங்கள், சைடில் இன்னொரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அந்த பட்டனை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக நிறைய மோட்ஸ் சேஞ்ச் பண்ண முடியும். அதாவது பாருங்கள், சைலண்ட் மோட், அடுத்து ரிங் மோட், அடுத்து வைப்ரேட் மோட், இது மாதிரி 3 மோடுமே இந்த பட்டனை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு சூப்பரான ஆப்ஷன் கூட சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் OnePlus 8 ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னிக்கல் வீடியோஸ் தெரிந்து கொள்ளணும்னா இப்போவே நம்ம அன்பாக்சிங் கேலரி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.